இங்க லிசாங்கிற ஒரு பொண்ணு குளிச்சுட்டு இருக்கும்போது அவளை சுத்தி இருந்தவங்க எல்லாரும் அவளை ஷாக் ஆகி பாக்காங்க. அவ குளிக்கும் போது அவ தலைமுடியோட நிறம் மெல்ல தண்ணியில கரைய ஆரம்பிக்குது. சடனா அவ திரும்பும் போதுதான் மத்தவங்க அவளோட கழுத்துல இருந்த காலரை பார்த்துட்டு அவளுக்கு சூப்பர் பவர்ஸ் இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. மத்தவங்க இப்படி ஆச்சரியமா பாக்குறது அவளுக்கு ஒன்னும் புதுசா இருக்காது. அவ செல்லுக்கு திரும்பி போனதும் அவளோட சூப்பர் பவரை யூஸ் பண்ணி அங்க இருந்து தப்பிக்க ட்ரை பண்றா. ஆனா அவளால ஒரு கம்பியை கூட வளைக்க முடியல. அதை பார்த்த மத்தவங்க எல்லாரும் லிசாவை கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. அப்போ ஒரு பொண்ணு, அந்த காலர் உன்னோட கழுத்துல இருக்கிற வரைக்கும் உன்னால எந்த சூப்பர் பவரையும் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றான். அந்த டைம்ல செல்ல இருந்த ஒரு கைதி லிசா மேல துப்புறான். ஆனா அப்போதைக்கு பிரச்சனை எதுவும் பண்ண வேண்டாம்னு லிசா அவளோட கோபத்தை அடக்கிக்கிட்டு அமைதியா போயிடுறான். அப்போ அந்த ஜெயிலோட கேங் லீடர் ஒருத்தி அவளோட ஆட்களை கூட்டிட்டு லிசாவை கீழே தள்ளி அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் அவளுக்கு லிசா பிரெக்னண்டா இருக்கிற விஷயம் தெரிய வருது. உடனே அவளோட வயிற்றுலயே ஓங்கி ஒரு உதைக்கிறான். லிசா உடனே வேற வழி இல்லாம அவளோட சூப்பர் பவரை யூஸ் பண்ணி அந்த கேங் லீடரை பயங்கரமா அட்டாக் பண்றான். அதை பார்த்த போலீஸ் உடனே அவளை தூக்கி செல்லுக்குள்ள அடைச்சிடுறாங்க. தன்னோட வயிற்றுல வளர்ற குழந்தைக்காகவாவது வெளியே தப்பிச்சு போகணும்னு முடிவு பண்ணி அவளோட பவரை யூஸ் பண்ணி அந்த செல்லோட டோரை ஓபன் பண்றான். ஆனா லிசா ரொம்ப வீக்கா இருந்ததால அங்கேயே மயங்கி விழுந்துறான். அதனால போலீஸ் அவளை ரொம்ப பாதுகாப்பு உள்ள வேற ஒரு செல்லுக்குள்ள அடைக்கிறதுக்காக கொண்டு போறாங்க. அந்த விஷயத்தை தெரிஞ்ச அவளோட ஃப்ரெண்ட்ஸ் போற வழியிலேயே அவளை தப்பிக்க வைக்க முடிவு பண்றாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க பவரை யூஸ் பண்ணி அந்த வண்டியோட டயர்களை வெடிக்க வைக்கிறாங்க. அடுத்ததா கண்ணுக்கு தெரியாத மியூட்டன் பவரை யூஸ் பண்ணி அந்த வண்டிக்கு பக்கத்துல ஒருத்தனை அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா திடீர்னு அவன் அந்த வண்டி கிட்ட போறதுக்கு முன்னாடியே அவனோட மியூட்டன் பவர் மறைஞ்சு போக ஆரம்பிக்குது. அதனால அவனை பார்த்த ஒரு ஆபீசர் அங்கேயே அவனை சுட்டு கொன்னுடுறாரு. அப்பதான் லிசாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதோ பிரச்சனைன்னு புரியுது. அவங்களால அவங்களோட மியூட்டன் பவரை அங்க யூஸ் பண்ண முடியல. ஜெஸ்ஸுங்கிற ஒரு போலீஸ் அதுக்கு காரணமா இருப்பான். ஆக்சுவலா அவனும் ஒரு மியூட்டன்டா தான் இருப்பான். மத்த மியூட்டன்களோட பவரை கண்ட்ரோல் பண்ற சூப்பர் பவர் அவன் கிட்ட இருக்கும். அதைத்தான் யூஸ் பண்ணி இருந்திருப்பான். உடனே லிசாவோட ஃப்ரெண்ட்ஸ் வேற வழி இல்லாம கன்னால போலீஸ் கூட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பிரச்சனை நடந்ததால லிசாவை டிரான்ஸ்பர் பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கும். இதுதான் சரியான வாய்ப்புன்னு லிசா புரிஞ்சுக்கிறா. அப்போ அவளோட ஹேண்ட் கப் கொஞ்சம் ரிலீஸ் ஆனதும் அந்த போலீஸ அங்கேயே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்போ வெளியே இருந்த லிசாவோட ஃப்ரெண்ட்ஸ் ஜெஸ் அட்டாக் பண்ணி கீழே விழ வச்சிடறாங்க. இதுக்கப்புறம் ஜெஸ்ஸால மத்த மியூட்டன்ட்களோட பவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. உடனே லிசாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்களோட மியூட்டன் பவர் திரும்ப கிடைச்சிருது. உடனே அங்க இருந்த போலீஸோட வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ லிசா அவளோட பவரை யூஸ் பண்ணி ஒரு சின்ன இரும்பு டூலை எடுத்து அது மூலமா அவளோட ஹேண்ட் கப்பை ரிலீஸ் பண்ணிடுறான். அப்போ அங்க வந்த போலீஸையும் அட்டாக் பண்ணிட்டு வண்டியில இருந்து வெளியே வந்துடுறான். உடனே சுத்தி இருந்த போலீஸ் எல்லாரும் லிசாவை ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா லிசாவுக்கு இப்போ அவளோட பவர்ஸ் எல்லாம் திரும்ப கிடைச்சிருக்கும். உடனே அவளோட கையை மூவ் பண்ணனதும் சுத்தி இருந்த எல்லா போலீஸோட கையில இருந்த வெப்பன்ஸும் சடனா கீழே விழுந்துருது. கடைசியில லிசா சக்சஸ்ஃபுல்லா அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறான்.